பார்க்க போகிறோம். ஒயரிங் பற்றி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். வீட்டில் ஃபேனு, லைட்டு, டிவி எல்லாமே நம்ம கரண்ட்டில் யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த கரண்ட்டுங்கிறத பற்றி நம்ம என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். மின்சாரம் கையாளுவது மிக கவனமாக கையாளணும். ஹேண்டில் பண்ணுறது கவனமாக பண்ணணும். இல்லாமல் இருந்ததுன்னா உயிரிழப்பு தான் ஏற்படும். மற்ற ஏதாவது ஃபிட்டிங்கில் வேலை செய்யும் போகிறது ஆக்ஸா ஃப்ரேம்லலாம் கட் பண்ணுறீங்க, ஏதாவது பிளேடு கட் ஆகி கையில் படுதுன்னா காயமாகி அந்த மாதிரியோட நின்று போயிடும். மின்சாரத்தில் வேலை செய்யும்போது பார்த்திங்கன்னா சிறு கவனக்குறைவு ஏதாவது ஏற்பட்டாலுமே உயிரிழப்பு தான் ஏற்படும். அதனால் மின்சாரத்தை கையாளும் போது மிக கவனமாக கையாளணும். இப்போ மின்சாரம் 2 வகையாக டிவைட் பண்ணியிருக்காங்க, 2 வகையாக பிரிச்சுருக்காங்க. ஒன்று பார்த்திங்கன்னா ஏசி, இன்னொன்று பார்த்திங்கன்னா டிசி. ஏசி அப்படின்னா ஆல்டர்னேட் கரண்ட்டு, டிசி அப்படின்னா டைரக்ட் கரண்ட்டு. ஆல்டர்னேட் கரண்ட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம எல்லா இடங்களில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது ஆல்டர்னேட் கரண்ட் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். டைரக்ட் கரண்ட் ஒன்லி ஃபார் பேட்டரிஸ், ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணுற கரண்ட்டு தான் டைரக்ட் கரண்ட்னு சொல்கிறோம் நம்ம. ஓகேங்களா? இப்போ ஆல்டர்னேட் கரண்ட்டில் நம்ம வீட்டு ஒயரிங், நார்மலாக வீட்டில் என்னென்ன மாதிரி ஒயரிங் எல்லாம் பண்ணியிருக்காங்க அதோட பேசிக்கான ஒயரிங் எக்ஸ்பெரிமெண்ட்டு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்திங்க அப்படின்னா சிங்கிள் லேம்ப் கண்ட்ரோல் பை சிங்கிள் சுவிட்ச். ஒரு சுவிட்சை ஆப்ரேட் பண்ணி ஒரு லேம்ப் எரிய வைக்கிறது. அதுக்கு எப்படி ஒயரிங்கு, அதுக்கு என்ன மாதிரி நம்ம பண்ண போகிறோம், அதுக்கு என்னென்ன மாதிரி மெட்டீரியல்ஸு, டூல்ஸு இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது மட்டும் தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒயரிங்கில் யூஸ் பண்ணுற டூல்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ஹேமர், போக்கர், ஸ்க்ரூ டிரைவர், கனெக்டர், அடுத்தது இண்டிகேட்டர் ஆர் லைன் டெஸ்டர் அப்படிம்பாங்க. இந்த இண்டிகேட்டர் இதுதான் நம்ம கரண்ட் வருது இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா இது வேறு இப்போ சுவிட்ச் ஆன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த கரண்ட் வருது பார்த்தீங்கன்னா இங்கே சிக்னல் காமிக்கும். இது சுவிட்ச் ஆஃப் பண்ண வர பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது, உனக்கு இதில் கரண்ட் வருது. ஓகேவா? இதுக்கு இதான் நம்ம இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது இருக்கும்போது நமக்கு கரண்ட் வராது. ஏன் அப்படின்னா ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இது நம்ம ஃபேஸ், இப்போ சுவிட்ச் ஆன் பண்ணி பார்த்தீங்கன்னா இது ஃபேஸ் அப்படின்னா உனக்கு கரண்ட் வரது இங்கே காமிக்கும். நாம் எப்படி எப்படி செக் பண்ண முடியும்னா இந்த இண்டிகேட்டர் வச்சு செக் பண்ணணும். பார்த்தீங்கன்னா சுவிட்ச் ஆன் பண்ணி என்ன ஆகிக்குது, ஃபேஸில் கரண்ட் வருது, நாம் இங்கே செக் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு சிக்னல் மாதிரி காமிக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது என்னது உனக்கு நியூட்ரல். இந்த நியூட்ரல் பார்த்தீங்கன்னா உனக்கு கரண்ட் சப்ளை இதில் வராது. ஓகேவா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது எர்த்லேயும் உனக்கு கரண்ட் சப்ளை வராது. அதுக்கு நம்ம செக் பண்ணுறத நம்ம இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம ஒயரிங் யூஸ் பண்ணுற டூல்ஸ் பார்த்தோம். இப்போ மெட்டீரியல்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒயர் பார்த்திங்கன்னா 1/18 மல்டி ஸ்டாண்டு. இதில் பார்த்திங்கன்னா காப்பர் லீடு கொடுத்துருப்பாங்க ஒயரில். இந்த காப்பர் லீடில் மேலே ரப்பர் மெட்டீரியலில் இன்சுலேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி ஒயர் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இது நிறைய டைப்ஸ் ஆஃப் ஒயரை யூஸ் பண்ணுறோம். கரண்ட் கன்சப்ஷன் அதிகமாக எந்த அளவுக்கு பாஸ் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒயர் செலெக்ஷன் பண்ணணும். இப்போ நம்ம நார்மலாக வீட்லேலாம் பார்த்திங்கன்னா ஃபேனு, லைட்டு, இந்த மாதிரி இதுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ஒயர் யூஸ் பண்ண முடியும். மிக்ஸி, கிரைண்டர், வாஷிங் மிஷின், இந்த மோட்ரு இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஆம்ப்ஸ் கொஞ்சம் அதிகமாக பாஸ் ஆகிற ஒயர் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நம்ம ஒயர் செலெக்ஷன்ஸ் ரொம்ப முக்கியம். ஒயருக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது பிவிசி பைப்பு, பிவிசி மெட்டீரியலான ஆனது. அதுக்கு யூஸ் பண்ணுற கிளாம்புங்க. இந்த கிளாம்ப் பார்த்திங்கன்னா ஜிஐ கிளாம்ப்னு நம்ம சொல்லுவோம். இந்த கிளாம்பை வச்சுட்டு நம்ம ஸ்க்ரூ யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டேபிளில் நம்ம ஃபிட் பண்ணிக்கிறோம். இங்கே டேபிளுங்காட்டி இது யூஸ் பண்ணி இது பண்ணிக்கிறோமா. வாலில் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா இந்த போக்கரில் யூஸ் பண்ணுறப்போ தான் ஜம்பர் யூஸ் பண்ணி நம்ம ஹோல்ஸ் போட்டு பைப்பை ஃபிட் பண்ணுவோம் நம்ம. அதுக்கப்புறம் ஜங்ஷன்ஸ், இது பார்த்திங்க அப்படின்னா 3-வே ஜங்ஷன்ஸ். அப்புறம் இது பார்த்திங்க அப்படின்னா 2-வே ஜங்ஷன்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு பார்த்திங்கன்னா ரவுண்ட் பிளாக் ஹோல்டரை டைரெக்டாக நம்ம கீழே ஃபிட் பண்ண முடியாது. அதுக்காக நம்ம என்ன பண்ணால் ரவுண்ட் பிளாக் மேலே வச்சு நம்ம ஃபிட் பண்ணுவோம் நம்ம. இப்போ எப்படி பண்ணுவோங்கிறது இந்த எக்ஸ்பெரிமெண்ட்லேயே நீங்கள் பார்த்துக்கலாம் நம்ம. இது பேட்டர்ன் ஹோல்டர், இது ஆங்கிள் ஹோல்டர். இந்த ஹோல்டர் பார்த்திங்கன்னா பெண்டன்ட் ஹோல்டர். இந்த 3 டைப்பில் ஹோல்டர் இருக்குது. இது பேட்டர்ன் ஹோல்டர், இது ஆங்கிள் ஹோல்டர். ஆங்கிள் ஹோல்டர் பார்த்தீங்கன்னா சைடு வாலில் ஃபிட் பண்ணிக்கலாம். லைட் ஃபோக்கஸ் கீழே வரும். இது பார்த்தீங்கன்னா இந்த வாலில் ஃபிட் பண்ணிக்கிறதுக்கு இந்த மாதிரி பண்ணால் எல்லா பக்கம் ஸ்ப்ரெட் ஆகி வரும். இது எங்கே வேணால் நம்ம எமர்ஜென்சியாக எக்ஸ்ட்ரா ஒயரை போட்டு இந்த ஹோல்டரை நம்ம எடுத்து தொங்க விட்டுக்கலாம். அதுக்கு பேர் பெண்டன்ட் ஹோல்டர், பேட்டர்ன் ஹோல்டர், ஆங்கிள் ஹோல்டர், ரவுண்ட் பிளாக், 2-வே ஜங்ஷன், 3-வே ஜங்ஷன், 4-வே ஜங்ஷனும் இருக்குது. அதை உங்களுக்கு காமிச்சிடறேன் நான். பண்ணிவிட்டு
இது வந்து பார்த்திங்கன்னா 4-வே ஜங்ஷன், 2-வே, 3-வே, 4-வே, 1-வே ஜங்ஷன் இந்த மாதிரி 4 ஜங்ஷன் இருக்குதுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சுவிட்ச் வந்து பார்த்திங்கன்னா 2 லீட் கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து இன்கமிங், இன்னொன்று வந்து அவுட் கோயிங், 2 லீட் கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளக் பாயிண்ட்டு நம்ம இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ளக்கில் வந்து பார்த்துருப்பீங்க, சார் காமிச்சார் அந்த இதில் சப்ளை வர்றதுக்கு பார்த்துருப்பீங்க. டெஸ்டர் யூஸ் பண்ணிக்கணும். ரைட் சைடில் மட்டும்தான் கரண்ட்டு வந்து பாஸ் ஆகுது, லெஃப்ட் சைடில் வந்து நியூட்ரல் கரண்ட் வராது, இடத்துலையுமே கரண்ட்டு வராது நமக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா எம்சிபி, இது வந்து பார்த்திங்கன்னா எமர்ஜென்சி யூஸ் பண்ணிக்கிறது. எம்சிபி எல்லா வீட்லேயுமே யூஸ் பண்ணியிருப்பாங்க. கரண்ட் அதிகமான ஓவர் வோல்டேஜ் அதிகமாகிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ட்ரிப் ஆயிரு. அப்புறம் என்னங்கிறது ஒயரிங் ஃபால்ட் அட்டன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எம்சிபி ஆன் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ வந்து பல்பு நிறைய பல்ப் நம்ம பார்த்துருப்போம். இந்த பல்ப் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, குண்டு பல்புன்னு சொல்லுவாங்க வழக்கத்தில். இன்கேண்டிஷன் லேம்ப், இந்த பல்ப் பேர் இன்கேண்டிஷன் லேம்ப்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து 40 வாட்ஸு, 60 வாட்ஸு, 100 வாட்ஸு இந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். நமக்கு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு இந்த இதுதான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்புறம் டியூப்லைட் எல்லாமே பார்த்துருப்பீங்க, ஃப்ளோரசன்ட் லேம்ப்னு சொல்லுவாங்க. அப்புறம் இன்னொன்று வந்து குழல் விளக்குன்னு சொல்லுவாங்க, அது நம்ம பார்த்துருப்போம். அப்புறம் எல்இடி பல்ப்ஸ் இன்றைக்கி வந்துருச்சு. இப்போ நம்ம சிங்கிள் லேம்ப் பண்ணுறது, சிங்கிள் சுவிட்ச், பிவிசி பைப் வச்சாச்சு, 3-வே ஜங்ஷனு, கிளாம்ப் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒயர் கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு வந்து நியூட்ரல், டைரெக்டாக நியூட்ரல் வந்து லேம்ப் கொடுக்குறீங்க. லேம்ப் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ஃபேஸ் கொடுக்குறீங்க. அந்த ஃபேஸுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா இன்கமிங் ஃபேஸ். இன்கமிங் ஃபேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்று சுவிட்சுக்கு ஒரு சுவிட்சில் வந்து பார்த்திங்கன்னா பாட்டமில் கொடுப்போம். இன்கமிங் ஃபேஸ் 2 லீட் கொடுத்துருப்பாங்க. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபேஸ் கொடுக்குறீங்க. அந்த ஃபேஸ் வந்து இன்கமிங் ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா சுவிட்சுக்கு ஒரு சுவிட்சில் வந்து பாட்டமில் கொடுத்து போகிறீங்க. இதில் 2 லீட் கொடுத்துருப்பாங்க, இதில் வந்து பாட்டம் லீடில் கொடுத்து போகிறீங்க. ஹேண்ட் டைட் வச்சுட்டு அதுக்கப்புறம் கனெக்டர் யூஸ் பண்ணி நல்லா டைட் வச்சுக்கணும். இதுக்குள்ளே வந்து எந்த ஒயர் எதுவுமே டச் ஆகக்கூடாது. டச் ஆச்சுன்னா ஷார்ட் சர்க்கியூட் ஆகி பீஸ் போயிடு. அதனால் வந்து நம்ம அதை வந்து டச் ஆகாமல் கொடுக்கணும். அதுக்கப்புறம் அவுட் கோயிங் ஃபேஸ், இன்கமிங் ஃபேஸ் கொடுத்தாச்சு. அடுத்து அவுட் கோயிங் ஃபேஸ் சுவிட்சோட டாப் லீட்லேருந்து அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா லேம்புக்கு கொடுத்தாச்சுமா. அவுட் கோயிங் ஃபேஸ் கொடுத்தாச்சு. இப்போ ஒரு லேம்புக்கு எரியணும் அப்படின்னா கண்டிப்பாக நியூட்ரல் ஃபேஸ் 2மே நமக்கு தேவை. அதனால் 2மே நம்ம கொடுத்தாச்சுங்க. ரவுண்ட் பிளாக் டைரெக்டாக ஓல்டரை வந்து கீழே ஃபிட் பண்ண முடியாது, கீழே ஃபிட் பண்ணால் ஒயர் வந்து இதாகுது. அதனால் வந்து நம்ம ரவுண்ட் பிளாக் யூஸ் பண்ணி இந்த ஹோல்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 2 லீட் கொடுத்துருப்பாங்க. 2 லீடில் எந்த லீடில் வேணாலும் 2 ஒயர் கொடுத்துக்கலாம் நம்ம. இது வந்து பார்த்திங்கன்னா ஹோல்டர் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து பேட்டர்ன் ஹோல்டர் யூஸ் பண்ணியிருக்கலாம். பேட்டர்ன் ஹோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரல் ஃபேஸ் 2மே கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறம் 2 ஒயரும் எதுவுமே டச் ஆகக்கூடாது. கொடுத்ததுக்கப்புறம் அந்த நியூட்ரல் ஹோல்டரை வந்து இதில் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ரவுண்ட் பிளாக்கில் சுவிட்ச் பாக்ஸ் க்ளோஸ் பண்ணியாச்சு, ஹோல்டர் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. பல்ப் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். பல்ப் ஃபிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு இதில் வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணி லாக் பண்ணணும். லாக் பண்ணி வச்சுப்போ சுவிட்ச் பாக்ஸ் கனெக்ஷன் கொடுத்தாச்சு. இப்போ 2 ஒயர் கொடுக்குறோம். ஒன்று வந்து ஃபேஸ், இன்னொன்று வந்து நியூட்ரல். ஒயரை மட்டும் உள்ளே கொடுக்கும்போது மட்டும் எப்போவுமே வந்து தனித்தனியாக ஒயர்கள் வந்து கொடுக்கக்கூடாது. 2 ஒயரையும் அட் அ டைமில் ஒரே மாதிரி கொடுக்கணும். ஃபேஸ் வந்து ரைட் சைடு, நியூட்ரல் வந்து லெஃப்ட் சைடு கரெக்டாக பார்த்து கொடுக்கணும். பார்த்துக்குங்க. ஃபேஸ் வந்து நம்ம எங்கே கொடுக்குறோன்னா ரைட் சைடு. கொடுக்குறோம். மெயின் ஆன் பண்ணிக்கிறீங்க. ஜங்ஷன் ஃபஸ்ட்டு மிஷின் ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே சுவிட்ச் ஆன் பண்ணுறீங்க. சுவிட்ச் ஆன் பண்ணால் லேம்ப் எரியும். சிங்கிள் லேம்ப் கண்ட்ரோல் பை சிங்கிள் சுவிட்ச். ஒரு சுவிட்சை ஆப்ரேட் பண்ணி ஒரு லேம்ப் எரிய வைக்கிறது. இதான் ஃபஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டு. ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க.